அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியில் முகலாயர்களை பற்றி பார்க்க போகிறோம். முகலாயர்களின் முதல் அரசராக பாபர் பதவி இருக்கிறார். பாபர்னா புலி என்று பொருள். அதுக்கப்புறம் உமாயூன் பொறுப்பேற்கிறார். உமாயூனுக்கு அப்புறம் ஷெர்ஷா சூர் அப்படிங்கிறவர் முகலாயர் அல்லாத ஒருவர் ஆட்சி புரிகிறாரு. அதுக்கப்புறம் அக்பர் ஆட்சி புரிகிறாரு. அக்பர் தான் முகலாயர்களில் அதிக காலம் ஆட்சி புரிந்த மன்னர். அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் ஆட்சி புரிகிறாரு. ஜஹாங்கீருக்கு அப்புறம் கட்டிடக்கலையின் இளவரசன் என்று அழைக்கப்படும் ஷாஜகான் ஆட்சி புரிகிறாரு. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் ஆட்சி புரிகிறாரு. இவர்கள் தான் முகலாய அரசர்களில் முக்கியமான அரசர்கள். ஒவ்வொரு அரசர்களை பற்றி ஒவ்வொரு காணொலியில் பார்ப்போம். இப்போ ஜாகிருதீன் முகமது பாபரை பற்றி பார்க்க போகிறோம். ஜாகிருதீன் முகமது பாபர் அவர்கள் மத்திய ஆசியாவில் இருக்க பர்கானா அப்படிங்கிற ஏரியாவில் உமர் ஷேக் மிர்சாவிற்கு 1483 மகனாக பிறக்கிறாரு. இவர் தாய் வழியில் மங்கோலிய தலைவனான செங்கிஸ்கானையும் தந்தை வழியில் துருக்கியரான தைமூரையும் உறவினராக கொண்டவர். இவருக்கு 11 வயசில் இருக்கும்போதே இவர் தந்தை இறந்து போயிட்டார். ஸோ அதனால் பர்கானாவோட ஆட்சி பொறுப்பு இவர் கைக்கு வருது. சாமர்கண்ட் பகுதியை கைப்பற்ற அந்த டைமில் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அதில் நம்ம பாபரும் ஒருத்தர். ஸோ அப்படி சாமர்கண்ட் பகுதியை கைப்பற்ற போகும்போது அவரால் அதை கைப்பற்ற முடியல. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அவர் ஆல்ரெடி ஆட்சி செஞ்ச பர்கானா பகுதியிலையும் எதிரிகள் ஆக்கிரமிச்சிட்றாங்க. பர்கானாவுக்கும் சாமர்கண்டுக்கும் இடையில் இவர் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதை எப்படி குறிப்பிட்றாங்கன்னா, ஒரு கால்பந்து வீரர் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்ச மாதிரி இவர் அலைய நேரிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பு தெற்கு நோக்கிய படையெடுப்புகளில் தன் கவனத்தை செலுத்துகிறார் பாபர். 1519 முதல் 1524 வரை கஜினி, காபூல், லாகூர் முதலிய பகுதிகளை கைப்பற்றி தன்னுடைய ஆக்கிரமிப்பை உறுதி செய்கின்றார் பாபர். அவருடைய குறிக்கோளே பேரரசினுடைய பரப்பை விரிவுபடுத்தி நிலையான முகலாய ஆட்சியை ஏற்படுத்துவதாகும். அட் த சேம் டைம் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் லோடி வம்சம் ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. லோடி அரசர்களில் கடைசி அரசராக இப்ராஹிம் லோடி ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்போதைக்கு ராஜபுத்திர அரசர் ராணா சங்காவும் அவரோட பஞ்சாபோட ஆளுநர், அதாவது இப்ராஹிம் லோடியோட பஞ்சாபின் ஆளுநர் தௌலத் கான் லோடி 2 பேரும் இந்தியாவுக்கு போர் புரிய வருமாறு பாபருக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. ஸோ இவர்களோட அழைப்பை ஏற்று 1526 முதலாம் பானிபட்டு போரில் இப்ராஹிம் லோடியை இவர் எதிர்கொள்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடிக்கு தான் போர் வீரர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் பாபரோட போர் வீரர்களோட எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு. ஒரு 10,000 12,000 கிட்ட தான் பாபர்கிட்ட படை வீரர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் என்ன ஹைலைட்னா அவர் பீரங்கி படை வச்சுருந்தார். அதனால் இப்ராஹிம் லோடி முதல் பானிபட்டு போரில் தோல்வியை தழுவ நேரிட்டது. என்ன தான் பாபர் முதல் பானிபட்டு போரில் ஜெயிச்சிருந்தாலும் அடுத்தடுத்த போர்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. 1527 கான்வா போரில் ராணா சங்காவை எதிர்கொண்டார். அதில் வெற்றியும் அடைந்தார். 1528 சந்தேரி போரில் மேதினி ராய் அப்படிங்கிற ராசபுத்திர இளவரசரையும் 1529 காக்ரா போரில் முகமது லோடி என்ற ஆப்கானியரையும் எதிர்கொண்டு அதில் வெற்றியடைந்து முகலாய ஆட்சியை இந்தியாவில் நிலைநிறுத்தினார் பாபர். 1526 முதல் 1530 வரை இந்தியாவை ஆட்சி செய்தார் பாபர். 1530 இறந்து விடுகிறார். அவரது இறப்புக்கு பின் அவருடைய மூத்த மகன் ஹுமாயூன் ஆட்சி பொறுப்பேற்கிறார். பாபரின் சுயசரிதை துசுக்கி பாபரி அல்லது பாபரின் நினைவுகள் என்று அழைக்கப்படுகிறது. இவர் இந்த சுயசரிதையை துருக்கி மொழியில் எழுதியுள்ளார். இன்றைக்கு ஜாகிருதீன் முகமது பாபர் அவர்களை பற்றி ஒரு சில தகவல்களை தெரிந்து கொண்டோம். அடுத்த காணொளியில் ஹுமாயூன் அவர்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.